ஐபிஎல்லே யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை இப்போது வைபவ் சூரியவன்சி மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இப்படி ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஒரே ஓவரில் 3 மிகப்பெரிய சம்பவத்தை இப்போது வைபவ் சூரியவன்சி பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் நடந்த போட்டியில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, எலிமினேட்டர் 1. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சாதனையை உடைப்பார் அப்படிங்கிற மாதிரி வைபவ் சூரியவன்சி கண்டிப்பாக இந்த ஒரு சாதனையால் உலகமே இந்த ஒரு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு. ஸோ எப்போயுமே இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரீச் ஆகும். ஆனால் இன்றைய போட்டி மூலமாக எல்லா நாட்டுக்குமே இந்த ஒரு போட்டியை ரீச் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 15 வயசு பையன் இப்படி சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி யூனிவர்ஸ் பாஸ் இருக்கார் இல்லையா, நம்மளோட கிறிஸ் கெயில் அவர்கள், அவரோட ரெக்கார்டை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காருங்க. ஒரே சீசனில் நம்ம கிறிஸ் கெயில் 59 சிக்ஸர்கள் விளாசிருப்பார். ஆனால் இன்றைக்கி வைபவ் சூரியவன்சி அதுக்கும் மேலே 65 சிக்ஸர் இன்றைக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ ஒரே சீசனில் 65 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு போட்டி பாக்கி இருக்குது. இந்த போட்டி வெற்றியின் காரணமாக இன்னும் ஒரு போட்டி பாக்கி இருக்குது. அதில் இன்னும் எவ்வளோ அடிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கிறிஸ் கெயில் அவர்களே ரொம்பவே ஷாக் ஆகிட்டார். யார் சமினி அப்படிங்கிற மாதிரி. வழக்கமாக கிறிஸ் கெயில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிற பிளேயர் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் உதாரணத்துக்கு ரோஹித் சர்மாவை பிடிக்கும், ஜோஸ் பட்லரை பிடிக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டில் ஒரு 15 வயசு பையன் வைபவ் சூரியவன்சி இப்போ ஆட் ஆகிருக்காருங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒத்தால நின்று எஸ்ஆர்எஸ் டீமை போட்டு பிளந்திருக்காரு. கிட்டத்தட்ட 33 பாலில் 97 ரன் அடித்து ஒட்டுமொத்தமாக சாதனை படைச்சிருக்காருங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்றது எஸ்ஆர்எஸ் டீம் தான். நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற போல் ரியான் பராக் அப்படியா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் களம் இறக்கி விட்டாருங்க. ஸோ நீங்கள் இப்படியே ஆடு அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளித்து விட்டார். அந்த வழியில் இன்றைக்கி வைபவ் சூரியவன்சி அடி பிறந்துட்டாருங்க. ஸோ முதல் பந்துலேருந்து அடி இன்றைக்கி வெளுத்து விட்டார்னு சொல்லலாம். கூடவே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணிட்டு இருந்தாருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் 30 பந்தில் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருப்பார். அந்த ஒரு சாதனை இன்றைக்கி உடைப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சிங்க. 33 பாலில் 97 ரன் அடித்து அவுட் ஆகிருப்பார். கண்டிப்பாக ஒரு அவுட்டான பாலே 6 போகிற வேண்டிய பால் தான். ஆனால் டாப் விஜய் கேட்ச் ஆகிருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இன்றைக்கி ஒட்டுமொத்தம் ஒரு புயல் மாரி அடிச்சிருக்காருங்க. இந்த ஒருத்தர் சம்பவத்தால் ஒட்டுமொத்த எஸ்ஆர்எஸ் டீமே அப்செட் ஆகிருக்காங்க. 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் கொஞ்சம் எதிர்பார்த்த ஸ்கோர் வரல. இருந்தாலுமே இது ஒரு போதுமான ஸ்கோர் தான் அப்படிங்கிற மாதிரி 244 அடிச்சிருந்தாங்க. 245 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகியிருந்தார். டிராவிஸ் ஹெட்டும் சரியாக ப்ளே பண்ணல. இஷான் கிஷன் இன்றைக்கி அதிரடியாக விளாண்டாருங்க. கண்டிப்பாக அவர் அடிக்கிற போகிற பக்கத்தில் பார்த்தா இன்றைக்கி ஒரு அதிரடியாக சம்பவம் பண்ணுவார் எதிர்பார்த்தோம். அவரும் தொடக்கத்தில் அவுட் ஆகினார். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. இதனால் எஸ்ஆர்எஸ் டீம் தோத்துட்டாங்க. ஸோ இந்த வெற்றியின் காரணமாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீமுக்கு ஜிடி அணி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு எலிமினேட்டர் 2ல் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க.